Good morning, sir. Yes, sir. Good morning, sir. மார்னிங் மேம். குட் மார்னிங். என் ஸ்க்ரீன் தெரியுதா? Good morning, sir. ஸோ இன்றைக்கி நம்ம கூகுள் ஆட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த கூகுள் ஆட்ஸ் வந்துட்டு காம்பினேஷன் ஆஃப் எஸ்இஓ அண்ட் மெட்டா ஆட்ஸ் இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் இருக்கும். மெட்டா ஆட்ஸ் ப்ளஸ் எஸ்இஓ, ஓகேவா? அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு கூகுள் ஆட்ஸ்னால் என்ன? கூகுள் ஆட்ஸ் அப்படிங்கிறது, இப்போ நம்ம கூகுளில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் தேடுறோம், இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயம் தேடுறோம். எக்ஸாம்பிளுக்கு டென்டல் கிளினிக் இன் பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி வர ரிசல்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்இஓ ரிசல்ட்ஸ், ரைட்டா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்இஓ ரிசல்ட்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்இஓ மூலமாக வர ரிசல்ட்ஸ். பட் இங்கே ஸ்பான்சர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் காமிக்குது பார்த்தீங்களா? இது எதனால் வருதுன்னா எஸ்இஓ எஃபர்ட்னால வர்றது கிடையாது. இது வந்துட்டு கூகுள் ஆட்ஸ், கூகுள் பெய்டு ஆட்ஸ் மூலமாக வர ரிசல்ட். ஓகே, கூகுள் சர்ச் இன்ஜினில் நம்மளோட பிஸ்னஸோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இல்லை நம்மளோட பிஸ்னஸோட லிஸ்டிங்ஸ் இந்த மாதிரி ஸ்பான்சர்டாக ப்ளேஸ் பண்ணுறது தான் இந்த கூகுள் ஆட்ஸ் அப்படின்ற மார்க்கெட்டிங் டெக்னிக். ஓகே ஓகே தெர் ஆர் 2 types ஆஃப் மார்க்கெட்டிங் டெக்னிக். அது நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் பேசிக்காக ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக் இருக்குது, போத் சோஷியல் மீடியாலையும் சர்ச் இன்ஜின்லேயும். ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியானா என்னென்னு தெரியும், சர்ச் இன்ஜின்னா என்ன தெரியும். சர்ச் இன்ஜின் அப்படிங்கிறது கூகுள். சோஷியல் மீடியா அப்படிங்கிறது நிறையா இருக்குது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், த்ரெட்ஸ், லிங்க்டின், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகேவா? இப்போ சோஷியல் மீடியா அப்படின்றதில் நம்மளோட பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எல்லா பிஸ்னஸ்க்குமே ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணுவோம். பிஸ்னஸ் பேஜ் க்ரியேட் பண்ணுவோம், ஒரு பிஸ்னஸ் பேஜ். அந்த பிஸ்னஸ் பேஜில் நம்மளோட பிஸ்னஸ் ரிலேட்டடான கண்டென்ட், பிஸ்னஸ் ரிலேட்டட் கண்டென்ட் இன் த சென்ஸ் இமேஜஸ் ஆட் பண்ணுவோம், கரோசல்ஸ் போஸ்ட் போடுவோம், இல்லாட்டி ரீல்ஸ் போடுவோம், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுப்போம். ஓகேவா? இந்த மாதிரி இமேஜஸ் மூலமாக நம்ம கண்டென்ட் க்ரியேட் பண்ணுவோம். இமேஜஸ், வீடியோஸ், ரீல்ஸ். இப்போது ஆர்கானிக் மெத்தடை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இது வந்துட்டு நம்ம பே பண்ணாமே ஆட்டோமேட்டிக்காக நிறைய ரீச் ஆகும், நிறைய இம்ப்ரெஷன்ஸ் க்ரியேட் ஆகும், நிறையா என்கேஜ்மெண்ட்ஸ் க்ரியேட் ஆகும், தென் ஃபாலோவர்ஸ் வருவாங்க, தென் அஸ் யூஷுவல் பிஸ்னஸ் வந்துட்டு ரெவன்யூ, பிஸ்னஸ் கன்வர்ஷன்ஸ் இதெல்லாம் நடக்கும். ஆர்கானிக் மெத்தட். ஓகே, ஆர்கானிக் மெத்தட் இந்த மாதிரி தான் நடக்கும் சோஷியல் மீடியாவில். whereas in search engine the end goal again இது தான். எனக்கு நிறைய ரீச், இம்ப்ரெஷன்ஸ், இந்த இடத்துல என்கேஜ்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை கிளிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபாலோவர்ஸ் அப்படின்றத வெப்சைட் விசிட்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். தென் ஃபைனலாக உள்ளே வருவாங்க, பிஸ்னஸ் ரெவன்யூ அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். ஓகே, பட் சர்ச் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு வெப்சைட் தேவை, அந்த வெப்சைட்டுக்குள்ளே கண்டென்ட் தேவை. பட் அந்த கண்டென்ட் எதை பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா கீவேர்ட்ஸ். சர்ச் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் மெயினான ஒரு விஷயம் கீவேர்ட்ஸ். இங்கேருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது சர்ச் இன்ஜின்ஸ்க்கு. பட் சோஷியல் மீடியாவில் கீவேர்ட்ஸ்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் அ கண்டென்ட். நம்ம ஆடியன்ஸுக்கு ஏற்ற பிஸ்னஸ் ரிலேட்டட் கண்டென்ட், அது போதும். ஓகே, பட் இங்கே ஆடியன்ஸ் எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணலான்னா, யாரெல்லாம் நம்மளோட பிஸ்னஸ் ரிலேட்டடாக கீவேர்ட்ஸ் தேடுறாங்களோ அவங்க தான் ஆடியன்ஸ், அவங்க தான் நம்மளோட கஸ்டமர்ஸ், ரைட்டா? ஸோ இந்த கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் வெப்சைட் கண்டென்ட் நடக்கும். தென் வித் த ஹெல்ப் ஆஃப் சம் எஸ்இஓ ப்ராசஸ், ஆன் பேஜ், ஆஃப் பேஜ், அதுக்கப்புறம் இந்த டெக்னிக்கல் எஸ்இஓ, அதாவது வெப்சைட் எஸ்இஓ பேஸ் பண்ணி நம்மளோட வெப்சைட் வந்துட்டு ரேங்க் ஆகும். எங்கே ரேங்க் ஆகும்னா டாப் ஆஃப் கூகுளில்.
ஓகேவா? தென் நம்மளுக்கு டாப் ஆஃப் கூகுளில் ரேங்க் ஆச்சுனாலே தென் நம்மளுக்கு இந்த ரீச், இம்ப்ரெஷன்ஸ், கிளிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயங்கள் நடக்கும். ரைட்டா? இந்த கம்பேரிசனில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இது சோஷியல் மீடியாவோட ஆர்கானிக் அண்ட் சர்ச் இன்ஜினோட ஆர்கானிக்கில் டவுட் இல்லை அப்படின்னா தம்ஸ் அப் மட்டும் கொடுத்துருங்க. சார் எனக்கு ஒரு இது இருக்குது சார். பிஸ்னஸ் ரெவென்யூனா என்ன என்ன சார் அதோட கோல் இருக்குது? நான் ஒன்றும் இல்லை, ப்ராடக்ட் பை பண்ணுறாங்க அப்படின்னா அதான பிஸ்னஸ் ரெவன்யூ. ஓகே ஓகேவா? ஃபைன். ஓகே ஓகே. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் மெத்தட். அண்ட் சோஷியல் மீடியாவில் பெய்டு மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த பெய்டு மார்க்கெட்டிங் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு ஆட்ஸ் மேனேஜர் டேஷ்போர்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஆட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட் அக்கௌண்ட் இருக்குது சோஷியல் மீடியாவில், முக்கியமாக மெட்டா ஆட்ஸில். இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் இருக்குது. இதில் கேம்பெயின்ஸ் க்ரியேட் பண்ணி நம்மளுக்கு என்ன அப்ஜெக்டிவ்ஸ் வேணுமோ, எந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் வேணுமோ அதெல்லாம் சூஸ் பண்ணி ஒரு ஆடாக நம்ம க்ரியேட் பண்ணுறோம். யாருக்கு என்னோடய ஆடு போய் காமிக்கணும், என்ன லொக்கேஷனுக்கு காமிக்கணும், என்ன ஆடு காமிக்கணும், அவங்ககிட்ட என்ன வேணும் அப்படின்றத மேனுவலாக செட்டப் பண்ணிடுறோம். செட்டப் பண்ணி பே பண்ணி we are running a campaign. Ad campaign. Through that நம்ம என்ன பண்ணுறோம்னா we are getting reach, engagements, traffic, sales, leads, இந்த மாதிரி என்ன விஷயங்கள் வேணுமோ அதை நம்ம கெட் பண்ணிக்கிறோம். the end goal. ஓகே, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது மெட்டா ஆட்ஸ் மேனேஜர் இன் சோஷியல் மீடியா, மெயின்லி ஃபார் மெட்டா. ஓகேவா? இந்த பெய்டு மார்க்கெட்டிங் பண்ணுறனால தான் நம்மளுக்கு இந்த ஆட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஆட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் காமிக்குது. ஓகேவா? சிமிலர்லி கூகுள்லேயுமே, கூகுள் சர்ச் இன்ஜின்லையுமே இந்த பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது ஸ்பான்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸ்பான்சர்ட் ஆட். இந்த ஸ்பான்சர்ட் ஆட் எங்கே இருக்கும்னா, இங்கே காமிச்ச மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணும்போது இந்த ஸ்பான்சர்ட் அப்படின்னு ஒரு லேபிளோட ஒரு ரிசல்ட்ஸ் வந்து அப்பியர் ஆகும். இது எதனாலன்னா வித் ஹெல்ப் ஆஃப் கூகுள் ஆட்ஸ். இதில் கூகுள் ஆட்ஸ் நம்ம பண்ணுறதுக்கு நம்ம அகெயின் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்படி மெட்டா ஆட்ஸ் மேனேஜர்னு இருக்கோ அதே மாதிரி இங்கே கூகுள் ஆட்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேஷ்போர்ட் இருக்கும். அதுலேயும் ஆட் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். அது வந்துட்டு கூகுள் ஆட் அக்கௌண்ட். அதுக்கும் ஒரு ஆட் அக்கௌண்ட் ஐடி இருக்கும். ஓகேவா? தென் இங்கேயுமே பே பண்ணி ரன்னிங்க, இங்கேயும் கேம்பெயின், ஆட் கேம்பெயின் அப்படின்ட்டுருக்கான். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே தி சேம் ரிசல்ட்ஸ் இங்கேயும் கிடைக்கும். நிறைய ரீச் இருக்கும், நிறைய என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்கும், டிராஃபிக் இருக்கும், சேல்ஸ் இருக்கும், லீட்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அது இங்கே இருக்கும். முக்கியமாக அதில் வீடியோ வியூஸ் அப்படின்றது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேவா? ஃபைன். இப்போது இந்த கம்பேரிசனில் தெளிவாகிடுச்சா உங்களுக்கு? இப்போ நம்ம படிக்க போகிற விஷயம் என்னென்னா, கூகுளில் இருக்கிற இந்த ஸ்பான்சர்ட் ஆடை பற்றி தான். ஓகேவா? இதில் டவுட்ஸ் இருக்கா? இல்லை சார். ஃபைன் டீம். மற்ற எல்லாருக்கும் புரியுது தானே? மற்ற எல்லாருக்கும் புரிஞ்சுன்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. முரளி ப்ரோ புரியுதா உங்களுக்கு? புரியுதுங்க. சொல்லுங்கள் கீர்த்தனாமன். இல்லை சார், இல்லை சார், புரியுதுங்க சார். தம்ஸ் வேறு போட்டேன் சார். தம்ஸ் அப் வந்துட்டு இங்கே போடணும். டவுட்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹேண்ட் ரைஸ் பண்ணணும். சரிங்களா? ஃபைன், சூப்பர். இப்போ கூகுள் ஆட்ஸ். கூகுள் ஆட்ஸ் இது வந்துட்டு கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட். இதை வந்துட்டு இன்னொரு விதமாக என்ன சொல்லுவாங்கன்னா பே பெர் கிளிக் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா கூகுள் ஆட்ஸ். இந்த பேப்பர் கிளிக் அப்படின்ற ஒரு டேர்ம் மெயினாக கூகுள் ஆட்ஸை மென்ஷன் ஆகும். பட் இது வந்துட்டு மெட்டா ஆட்ஸுக்குமே மென்ஷன் ஆகும். ஓகேவா? பட் ஓகே ஃபைன். கூகுள் ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ். நம்ம மெட்டாவில் ஒரு ஆட் ரன் பண்ணும்போது நம்மளோட ஆட் எங்கெல்லாம் அப்பியர் ஆகும் சொல்லுங்கள்?
அதாவது எந்தெந்த பிளேஸ்மெண்ட்ஸில் அப்பியர் ஆகும்? இன்ஸ்டாகிராம் சார். ஃபேஸ்புக், ஃபேஸ்புக் வேறு? ஆடியன்ஸ் நெட்வொர்க், சூப்பர். ஆடியன்ஸ் நெட்வொர்க் வேறு? வாட்ஸ்அப், வேறு? இன்னும் இருக்குது. இன்னும் 2 இருக்குது. 2 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. த்ரெட்ஸ்லையா சார்? த்ரெட்ஸ் சூப்பர். இன்னும் ஒன்று மெசஞ்சர். ஓகேவா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டா ஆட்ஸோட பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம்னு பர்டிகுலராக எடுத்துட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் என்னென்ன பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது? வீடியோஸ். டெக்னிக்கலாக ரைட்டான வேர்ட்ஸில் சொல்லுங்கள். நீ சொன்னது கரெக்ட் தான். அதுக்கு இன்ஸ்டாகிராமில் வேறு நேம். ஸ்டோரி, ஃபீட். ஃபீட். ஓகே வேறு? போஸ்ட், அதுதான் நான் ஃபீடன். எக்ஸ்ப்ளோர் சூப்பர். வேறு? வேறு என்ன இருக்குது? ஃபீட் இருக்குது, ரீல் செக்ஷன் இருக்குது, ஸ்டோரிஸ் இருக்குது, எக்ஸ்ப்ளோர் செக்ஷன் இருக்குது. அவ்வளோதானா? ஓகே ஃபைன். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நம்மளோட ஆட் அப்பியர் ஆகும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த பர்டிகுலர் பிளேஸ்மெண்ட்ஸு. ஓகேவா? நீங்கள் ரீல்ஸ் இப்போ நான் ஃபீட் தான், இது ஃபீடில் தான் எனக்கு அப்பியர் ஆகிருக்கு இந்த ஆட். இப்போ நான் ரீல்ஸ் போகிறேன் அப்படின்னா ரீல்ஸ் நான் ஸ்க்ரால் பண்ணும்போது ரீல்ஸ் ஸ்பீடில் வந்துட்டு சில ஆட் வந்து அப்பியர் ஆகும். ஸ்க்ரோல் ஆக மாட்டேங்கி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஆட் ரீல் செக்ஷனில் எனக்கு அப்பியர் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் நம்மளோட ஆட் அப்பியர் ஆகும்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ அதே மாதிரி கூகுள் ஆட்ஸுக்குமே ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. கூகுள் ஆட்ஸுக்கு என்னென்ன பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் எஸ்சிஆர்பி, சர்ச் இன்ஜின் ரிசல்ட்ஸ் பேஜ். அதாவது இந்த இடத்துல நம்மளோட ஆட் அப்பியர் ஆகும். எக்ஸாக்டாக இங்கே அப்பியர் ஆகிருக்கு பார்த்தீங்களா? நான் ஜாக்கி இந்தியான்னு தேடும்போது ஸ்பான்சர்ட் ரிசல்ட்ஸ்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு கூகுள் ஆட்ஸ் மூலமாக வந்த பெய்ட் ஆட்ஸ். இது வந்துட்டு எஸ்இஓ எஃபர்ட். ஏன்னா அதில் லேபிள் எதுவுமே கிடையாது, ஆர்கானிக் ரிசல்ட். பட் இது வந்துட்டு கூகுள் ஆட்ஸ்னால வந்தது. ஓகே. ஸோ எஸ்சிஆர்பி, சர்ச் இன்ஜின் ரிசல்ட்ஸ் பேஜ். அதே மாதிரி இங்கே ஷோ ஆன மாதிரி இருக்கிற கூகுளோட மேப் பேக்ஸ். இது கூகுளோட மேப்போட ரிசல்ட்ஸ். கூகுளோட மேப் பேக்கில் இந்த மாதிரி ஸ்பான்சர்னு வந்துச்சு வர்றது ஒரு பிளேஸ்மெண்ட். ஓகேவா? தென் நீங்கள் ஏதாச்சும் ப்ராடக்ட் தேடும்போது, ஸோ வாட் ஆர் தோஸ் ப்ராடக்ட் அப்படின்னா, என்ன ப்ராடக்ட்? சாம்சங் அண்டர் 10,000 இந்த மாதிரி ஸ்பான்சர்டு ப்ராடக்ட், இந்த மாதிரி லிஸ்டிங்கில் வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இகாமர்ஸ் ரிலேட்டடு லிஸ்டிங்ஸ். ஓகேவா? இதையுமே எஸ்சிஆர்பியில் ரேங்க் ஆகும். பட் சம்டைம்ஸ் இல்லை, மோஸ்ட்லி இந்த ஷாப்பிங் டேப்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதில் ஸ்பான்சர்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் வரும். இந்த மாதிரி ஷாப்பிங் ரிலேட்டடான டேப்பில் இதுவுமே இகாம் ரிசல்ட்ஸ் வரும், இகாமர்ஸ் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? தென் யூடியூப் வந்துட்டு கூகுளோட டைப் ஆனதுன்னா கூகுளோட ஒரு ப்ராடக்ட் தான் யூடியூப். எப்படி வந்துட்டு மெட்டாவோட ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும்போது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு நிறைய ப்ராடக்ட் ஆப் இருக்கோ, அதே மாதிரி கூகுள் வந்துட்டு யூடியூப் வந்துட்டு ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இதில் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ஸ்பான்சர்ட் சர்ச் பண்ணும்போது வர ஸ்பான்சர்ட், நீங்கள் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்க்கும்போது வர
அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இது எல்லாமே யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். அங்கேயுமே நம்மளோட ஆட் வந்து ஷோ அப் ஆகணும்னா அதுவுமே கூகுள் ஆட்ஸில் தான் நீங்கள் வைக்கணும். வீடியோ ஆட்ஸ். தென் கூகுள் டிஸ்பிளே நெட்வொர்க். இந்த கூகுள் டிஸ்பிளே நெட்வொர்க் ஏ கைண்ட் ஆஃப் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு வெப்சைட்ஸ் போகும்போது, எக்ஸாம்பிள் இப்போது வந்துட்டு நான் ஒரு வெப்சைட் போகிறேன். இந்த வெப்சைட் போகும்போது இது ஒரு ஆக்டிவிட்டிக்காக நான் வந்திருக்கேன். அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கா? இல்லை, ஒரு நிமிஷம் இருங்க. இந்த மாதிரி லெஃப்டில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது பார்த்தீங்களா? இமேஜ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். இது ஒரு அனிமேட்டட் அட்வர்டைஸ்மெண்ட். இதை கிளிக் பண்ணணும்னா செம்ரஸ் வெப்சைட்டுக்கு போகுது. அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இந்த மாதிரி இமேஜ் மூலமாக அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தரது. இந்த மாதிரி மற்ற வெப்சைட்ஸில் நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ப்ளேஸ் ஆகிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸில் டிஸ்பிளே நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்மெண்ட். அதாவது என்னென்னா, இந்த ஆட்சென்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லோரும்? ஸோ கூகுளோட டைப் வச்சுருக்கிற வெப்சைட்ஸ். அவன் ஒரு வெப்சைட் வச்சுருப்பான். அவன் கூகுளோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் அவனோட வெப்சைட்ஸில் இந்த மாதிரி அப்பியர் ஆகும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் டிஸ்பிளே நெட்வொர்க் அப்படின்ற கான்செப்ட். இமேஜஸ் மட்டும் இல்லை, வீடியோஸுமே ஷோ பண்ணலாம் மற்ற வெப்சைட்டில். ஓகேவா? இது பேர் வந்துட்டு கூகுள் டிஸ்பிளே நெட்வொர்க். அதே மாதிரி கூகுள் ப்ளே ஸ்டோர். கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்படிங்கிறது நீங்கள் ஏதாச்சும் ஆப் டவுன்லோட் பண்ணணும் உங்கள் ஃபோனில் வந்துட்டு கூகுள் ப்ளே ஸ்டோர்லாம் போவீங்க. மேக்ஸிமம் இது டெஸ்க்டாப்பில் காமிக்கிறத விட உங்களோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கும், ஆப் டவுன்லோடிங் அப்படிங்கிறது. ஓகே, சில ஆப்லாம் நீங்கள் ஃப்ரீ ஆப்லாம் நீங்கள் ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணி கேம்ஸ் விளாடவோ இல்லை வேறு ஏதாச்சும் பர்பஸாக அந்த ஆப்லேயுமே பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும். ஓகேவா? ஸோ கூகுள் ஆப் கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்படின்றதுமே ஒரு பிளேஸ்மெண்ட். அண்ட் கூகுள் டிஸ்கவரி. இந்த கூகுள் டிஸ்கவரி அப்படிங்கிறது நீங்கள் உங்களோட மேக்ஸிமம் எல்லாருமே சாம்சங் ஃபோன் தான் வச்சுருப்பீங்க. உங்கள் சாம்சங் ஃபோனில் போயிட்டு லெஃப்டில் பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம் மாதிரி இருக்கும். பட் அது கூகுள் க்ரோம் கிடையாது. அது வந்து கூகுளோட டிஸ்கவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ். அது இந்த மாதிரி கூகுள் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும். ஓகேவா? இது வந்துட்டு கூகுள் டிஸ்கவரி ஆட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பிளேஸ்மெண்ட். இந்த மாதிரி மல்டிபிள் பிளேஸ்மெண்ட்ஸ் கூகுள் ஆட்ஸ்லேயுமே இருக்குது. ஓகே, இதில் நம்ம பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்த பிளேஸ்மெண்ட்ஸில் காமிக்கணும், எந்த இடத்துல என்னோடய ஆட் ஷோ அப் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி யூ கேன் செலக்ட் தி அப்ஜெக்டிவ். அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் செட்டப் பண்ணி நீங்கள் கேம்பெயின்ஸ் வந்துட்டு ரன் பண்ணலாம். ஓகேவா? இந்த பிளேஸ்மெண்ட்ஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? சார் கூகுள் ஆட்சென்ஸ் இன்னொரு வாட்டி இது பண்ணுறீங்களா சார்? ஆட்சென்ஸை விட்டுருங்க. அதை தாண்டி மற்ற எனக்குமே கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க சார், கொஞ்சம் புரியல. ஆமாம் சார், இன்னொரு வாட்டி பண்ணுங்க. அந்த ஆட்சென்ஸ் எனக்கு ப்ளே ஸ்டோர் இருக்கும் புரிஞ்சுது சார். யூடியூப்லேருந்து கொஞ்சம் இது பண்ணுங்க சார். அது டிஸ்பிளே நெட்வொர்க்கு அங்கே இன்னும் கொஞ்சம். ஓகே, ஸோ கூகுள் ஆட்ஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. எஸ்சிஆர்பின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். கூகுளில் சர்ச் பண்ணும்போது வர ரிசல்ட்ஸ். ஓகேவா? தென் கூகுள் மேப் அப்படிங்கிறது கூகுள் மேப்பில் அப்பியர் ஆகிற ரிசல்ட்ஸ். ஷாப்பிங் அப்படிங்கிறது அதுவுமே கூகுளோட எஸ்சிஆர்பியில் தான் வந்துட்டு அப்பியர் ஆகும். ஓகே, இந்த இடத்துல ஸ்பான்சர்ட் அப்படின்னு வரும். இல்லாட்டி இந்த இடத்துல இந்த மாதிரி லிஸ்டிங்ஸ் வருது அப்படின்னா அது எல்லாமே கூகுளோட ஷாப்பிங் ரிசல்ட்ஸ் தான் எல்லாமே. ஓகே, யூடியூப் அப்படிங்கிறது யூடியூப்பில் இருக்கிற பிளேஸ்மெண்ட்ஸில் நம்மளோட ஆடு நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா
யூடியூப் ஆட்ஸ். கூகுள் டிஸ்ப்ளே நெட்வொர்க் அப்படிங்கிறது கூகுளோட டைப் வச்சிருக்கிற வெப்சைட்ஸ். எப்படி இன்ஸ்டாகிராம் மெட்டாவில் வந்துட்டு ஆடியன்ஸ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்குது. ஃபேஸ்புக்கோட டைப் வச்சிருக்கிற பிளேஸ்மெண்ட்ஸ். அதே மாதிரி கூகுளோட டைப் வச்சிருக்கிற வெப்சைட்ஸ் மற்ற வெப்சைட்ஸில், அதாவது கூகுளோட டைப் வச்சிருக்கிற மற்ற வெப்சைட்ஸில் இந்த மாதிரி. இப்போ இது வந்துட்டு கூகுள் ப்ளே வெப்சைட் கிடையாது, imageresizer.com. பட் உள்ளே போனோம்னா இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது. இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்ஸ் பை கூகுள் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து கூகுளோட ஆட் ஷோயிங் இன் சம் அதர் வெப்சைட். ஓகேவா? இந்த மாதிரி மற்ற வெப்சைட்ஸ்லேயும் உங்களோட ஆடை ஷோ பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு சூஸ் கூகுள் டிஸ்ப்ளே நெட்வொர்க். அந்த பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு நேம் வந்துட்டு கூகுள் டிஸ்ப்ளே நெட்வொர்க்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கூகுள் ஆப், கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்படின்றது இது மேக்ஸிமம் நீங்கள் ஃபோனில் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு வரும். இதை டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணனால தெரில. மேக்ஸிமம் இங்கே பார்த்தீங்கன்னா சில ஆப் ப்ரமோஷன் பண்ணியிருப்பாங்க. இல்லாட்டி நீங்கள் ஏதாச்சும் ஆப்லாம் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஆப்பில் வந்துட்டு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஷோ பண்ணோம் அப்படின்னாலுமே யூ ஹேவ் டு சூஸ் ப்ளே ஸ்டோர். ஓகேவா? கூகுள் டிஸ்கவர் அப்படிங்கிறது உங்களோட ஃபோனில், இது வந்துட்டு ஒன்லி இன் யுவர் ஃபோனில் இந்த மாதிரி ஒரு செக்ஷன்ஸ் இருக்கும். என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? மேக்ஸிமம் இது வந்துட்டு என்னோடய ஐஃபோன்லேயுமே இருக்காது. சாம்சங் ஃபோன், ரெட்மி ஃபோன், அந்த மாதிரியான ஒரு ஃபோனில் தான் இது இருக்குது. மேக்ஸிமம் எல்லா ஆண்ட்ராய்ட்லேயுமே அது இருக்குமே. லெஃப்ட்டில் வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியில் நியூஸ் மாதிரி இந்த மாதிரி ஸ்க்ரோல் வந்துகிட்டே இருக்கும். பட் இது வந்துட்டு கூகுளோட ஒன் ஆஃப் த பிளேஸ்மெண்ட், கூகுள் டிஸ்கவரி ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் க்ரோமை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணுறது வேறு. பட் ஃபோன்லேயே லெஃப்ட் ஸ்க்ராலில் கடைசியாக வந்தீங்கன்னா கூகுள் டிஸ்கவர் மோன் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? இது வந்துட்டு கூகுள் டிஸ்கவரி ஆட்ஸ். இந்த இடத்துல உங்களோட ஆட் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு நேம் வந்துட்டு கூகுள் டிஸ்கவரி பிளேஸ்மெண்ட். உங்கள் ஃபோனை வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஃபைன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே சார். ம். ஓகே சார். ஃபைன். மற்றவங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? நோ சார். ஓகே மேம். ஃபைன். ஓகே. கூகுள் ஆட்ஸ் இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸில் என்னோடய ஆடை ஷோ பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? அப்படின்னா நம்மளுக்கு கூகுள் ஆட் அக்கௌண்ட் ஒன்று வேணும். ஓகேவா? கூகுள் ஆட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணணும். ஓகே. ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஆட் அக்கௌண்ட்குள்ளே இப்போ இதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் அது போகிறதுக்கு நேவிகேட் ஆகிற யூஆர்எல் வந்துட்டு ads.google.com. ஓகே. ரீடைரக்ட் ஆகுது. ஓகே. இந்த யூஆர்எல் ஓகேவா? business.google.com/ இதை வந்துட்டு நான் இங்கே கொடுக்குறேன். இல்லை நீங்கள் ads.google.com போனாலே இது வந்துடும். இந்த யூஆர்எலுக்கு போனதுக்கப்புறம் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறனால ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சைன்இன் கொடுப்பேன். சைன்இன் கொடுத்துட்டு இந்த மாதிரி பல ஆட் அக்கௌண்ட் இருக்கும். எப்படி மெட்டாவில் வந்துட்டு பல ஆட் அக்கௌண்ட் வந்துட்டு உங்களால் பார்க்க முடியும். பல பிஸ்னஸ்க்கு நீங்கள் ரன் பண்ணுறீங்க, ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பல ஆட் அக்கௌண்ட்ஸ் இங்கே மேலே காமிக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி இங்கேயுமே நிறைய ஆட் அக்கௌண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆட் அக்கௌண்ட்லாம் காமிக்கும். ஸோ இதில் எந்த ஆட் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்களோ இல்லை கேம்பெயின் க்ரியேட் பண்ணுமோ அந்த ஆட் அக்கௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி இது ஆட் அக்கௌண்ட் க்ரியேட் ஆனால எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம், டாப் ரைட்டில் இருக்கிற இதுதான் ஆட் அக்கௌண்ட் ஐடி. ஓகேவா? இது ஆட் அக்கௌண்ட்டுக்கான இமெயில் ஐடி, நேம் எல்லாமே ப்ரொஃபைல் கேட்கணும். முக்கியமாக ஆட் அக்கௌண்ட் ஐடி. மெட்டாவில் எப்படி ஆட் அக்கௌண்ட் ஐடி இருந்துச்சோ அதே மாதிரி இங்கேயுமே கூகுள் ஆட் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஐடி இருக்கும். ஓகேவா? ஸோ டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். மெட்டா ஆட்ஸில் ஒரு யூஐ இருக்கும்ல. மெட்டா ஆட்ஸில் இந்த மாதிரி யூஐ இருக்கும். இங்கே போனால் கேம்பெயின் க்ரியேட் பண்ணலாம், இங்கே போனால் ஆட்ஸை செட்டப் பண்ணலாம், இங்கே போனால் எடிட் பண்ணலாம், இங்கே போனால் இந்த மாதிரி ஆல் டூல்ஸ் ஈவென்ட் மேனேஜர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதுக்கு ஒரு டேஷ்போர்ட் இருக்கிற மாதிரியே கூகுள் ஆட்ஸுக்கு இந்த மாதிரி டேஷ்போர்ட்ஸ்
இங்கே போய்ட்டு கேம்பெயின் க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? இதில் கேம்பெயின் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு விஷயம் உள்ளே வந்தோடனே நியூ கேம்பெயின் கிளிக் பண்ணிங்கன்னா கேம்பெயின் அப்படின்ற ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மெட்டாவில் என்ன கேட்குமோ அதே தான் இங்கேயுமே கேட்குது. மெட்டாவில் என்ன கேட்கும்? அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்கும். அதே விஷயந்தான் இங்கேயுமே.